இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போற கதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய இப்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ற மிகவும் பொருத்தமான மிகவும் அவசியமான கதை. அதனால இந்த கதையை யாரும் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. சரிங்க, வாங்க கதைக்குள்ள போகலாம். என் பெயர் கவிதா. முதல்ல எங்கள் வீட்டுக்காரரை விட்டு பிரிஞ்சு போகலாம்னு நான் தான் முடிவு பண்ணேன். ஆனால் இப்போ வெளியே சொல்ல முடியாது. நான் அதனால் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். சொல்லப்போனால் சட்டப்படி பிரியலாம்னு முதல்ல அவரை விட்டுட்டு நான் எட்ட வந்தேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்போ தான் ஒரு பொண்ணு தனியாக வாழும்போது இந்த சமுதாயம் அவளை எப்படி பார்க்குது, என்ன நினைக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் நினச்சது என்னன்னா, என் வீட்டுக்காரர் மட்டும்தான் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு போலன்னு. ஆனால் அவர் இந்த உலகமே என்னை தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கிறாருன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையை சொன்னா சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பொண்ணு புருஷனை விட்டு பிரியணும்னு நினைக்கிறது நல்லா யோசிச்சு எடுக்க வேண்டிய முடிவுன்னு மட்டும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இதை சொல்றதுக்கு நான் ஒன்றும் வெக்கப்படலை, பட்டுதான் திருந்தி இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம்தான் புரியலை. அதை ஒரு பொண்ணா இருந்து இதை சொல்றேன் கேளுங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பெரிய முடிவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டேன். எல்லோர்கிட்டையும் பொறுத்து தான் போவேன். ஏன்னா அவங்க எல்லோரும் எனக்கு முக்கியம்னு நினச்சிருப்பேன் போல. ஆனால் இப்போ என்னோட வீட்டுக்காரர், அவங்களோட அம்மான்னு மற்றவங்க எல்லார்கிட்டையும் என்னால் பொறுத்து போக முடியாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எல்லோரையும் எதிர்த்து பேசுகிறேன் போல. ஆனால் இதை கூடிய சீக்கிரம் நானே மாற்றிக்கிட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்காரரை போய் சந்திச்சே ஆகணும். என்கிட்ட இருக்கிற ஈகோவை விட்டுட்டு அவர்கிட்ட நான் பேசணும். அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டியை ரொம்ப திட்டுறான், கொடுமைப்படுத்துறான்னு நினைக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, புருஷன் படுத்துறது கொடுமையாக தெரியலாம், ஆனால் அதில் காதல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதுக்கு பயந்து வெளி உலகத்துக்கு பிரிஞ்சு வந்துட்டா, இல்லை அப்படி பண்ணலாமோன்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் படுற வேதனையை சொல்லவே முடியாது. நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னா ஒருவேளை அதை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வழி இருக்கு. ஒருவேளை புருஷன்கிட்ட இருந்து பிரியணும்னு நினைக்கிறவங்க புருஷன் இல்லாமல் தனியாக வாழ்கிற பொண்ணுங்க கிட்ட பேசி பாருங்க, தெரியும். சரி, பொண்ணுங்க தைரியசாலி தான், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தான். இருந்தாலும் சில முடிவுகளை பொறுமையாக எடுக்கலாம்னு தோணுது, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. ஏதோ என் வாழ்க்கையில் நடந்ததை யார்கிட்டையாவது சொன்னால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொன்னேன். வேற ஒன்றும் பெருசாக இல்லை. எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 100 தடவை யோசிச்சு செயல்படுத்தணும். முக்கியமா அது கல்யாண வாழ்க்கைக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை காண நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.